கடன் இல்லாம இருந்தா சேமிப்பு அதிகமாகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அதிகமாகும். இல்ல, வாழ்க்கை தான் சந்தோஷமா இருக்கும். கடன் இல்லாம இருந்தா நிம்மதியா இருக்கலாம். இஎம்ஐ தேவையில்லை. கண்டிப்பா கடன் இல்லைனாலே முக்கால்வாசி பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைவலி இருக்காது. சேமிப்பு அதிகமாக கஷ்டம் இல்லாம ஒரு நிம்மதியா குடும்பம் பண்ணலாம்யா. இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு கடன் வாங்குற விஷயத்துல நீங்க சொல்ல விரும்புற அறிவுரை என்ன? கடனே வாங்கக்கூடாது, நிம்மதி போயிடும். கைக்கு தேவையான கடன் வாங்கினா மட்டும் போதும். அளவுக்கு அதிகமான கடன் வாங்கினா வீணா போயிடும். யாரும் கடன் வாங்காதீங்க, உழைச்சி நல்லபடியா சம்பாதிச்சு படிச்சு முன்னேறுங்க. முடிஞ்ச அளவுக்கு கடனை தவிர்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் கடனை தவிர்க்கிறதா நல்லது. முடிஞ்ச வரையும் நம்ம கடன் வாங்கக்கூடாதுமா, வேற வழி எல்லாம் வாங்கி தானே ஆகணும். கடனை வாங்காதீங்க, அந்த கடனுக்கு பின்னாடி ஒரு உயிர் கொல்லப்படும். கடன் இல்லாம இருந்தா சேமிப்பு அதிகமாகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அதிகமாகும். இல்ல, வாழ்க்கை தான் சந்தோஷமா இருக்கும். கடன் இல்லாம இருந்தா வாழ்க்கை லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கடன் இல்லாம இருந்தா நிம்மதியா இருக்கலாம். சேமிப்பு தேவையில்லை. இஎம்ஐ தேவையில்லை, அதை வாங்குறது வேஸ்ட். நாம தான் கஷ்டப்படணும். அதனால கடைசியாக கட்டாமல் போயிட்டோம். அவன் ஒரு சிவில் கோர்ஸ் அது இதுன்னு போய் நமக்கு அடுத்து எந்த ஒரு இது லோனு கிடைக்கிறதெல்லாம் பண்ணி போடுறான். இப்போ வாழ்க்கை அதில் கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடுது. கண்டிப்பா கடன் இல்லைனாலே முக்கால்வாசி பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைவலி இருக்காது. முக்கியமான தலைவலின்றதே கடன் தான். அது இல்லைன்னா கண்டிப்பா சேவிங்ஸ் பண்ணுவாங்க. சேமிப்பு அதிகமாக கஷ்டம் இல்லாம ஒரு நிம்மதியா குடும்பம் பண்ணலாம்யா. அவ்வளவு. எதனால அதிகமாகும்னு நினைக்கிறீங்க? இப்போ சம்பாதிக்கிறது கடன் தான் கட்டுறோம், அது கட்டாமல் இருக்கலாம்ல. அது சேவிங்ஸ் போடலாம்ல, சீட்டு கட்டலாம், நகை எடுக்கலாம், கட்டலாம்ல. கடன் இருக்கிறதுனால அது சேமிப்பு இல்லை. கடன் இல்லாமல் இருந்தால் சேமிப்பு அதிகமாக இருக்கும். கடன் இருக்கனால தானே எல்லாத்தையும் நம்ம கடன் கட்டிடுறோம். கடன் இல்லைன்னா ஏன் அந்த கையில் இருக்கும் போது அதை சேர்த்து வைக்க போகிறோம், நகை நட்டு எதனா வாங்க போகிறோம், வீட்டு யூஸ்க்கு எதனா யூஸ் ஆகும். கடனாக இருக்கனால தான் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். கடன் வாங்காம தேவையில்லாம செலவு பண்ணாம இருந்தா ஃபியூச்சருக்கு நல்லது. இப்போ சிறு தொழில் பெரு வெள்ளம்னு சொல்லுவாங்கள்ல, ஃபியூச்சர்ல அவங்க செட்டில்மெண்ட்டாக இருக்கலாம். பொதுவாகவே வந்து இஎம்ஐனா எல்லாமே சுமை தான். ஆனால் வண்டிக்கு வாங்கினாலும் சரி, அது வீட்டுக்காக வாங்கினாலும் சரி, இல்லை வீட்டு உபயோகப் பொருளை வாங்கினாலும் சரி, அது எல்லாமே சுமை தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வருமானம் தந்தாப்புல இஎம்ஐ போடுறது நல்லது. வருமானத்துக்கு அதிகமாக ஆசைப்பட்டு கடன் வாங்குறது ரொம்ப கஷ்டம் தான். இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு கடன் வாங்குற விஷயத்துல நீங்க சொல்ல விரும்புற அறிவுரை என்ன? கடனே வாங்கக்கூடாது, நிம்மதி போயிடும். கைக்கு தேவையான கடன் வாங்கினா மட்டும் போதும். அளவுக்கு அதிகமான கடன் வாங்கினா வீணா போயிடும். ஆக்சுவலி ரிஸ்க் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்டும் கொடுக்கும். அது உங்களை ரிஸ்க்கு கீழேயும் தள்ள வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் அந்த ரிஸ்க்கு எந்த மாதிரி ரிஸ்க்குன்றதை பொறுத்து நீங்கள் முடிவு எடுக்கணும். ஸோ நீங்கள் எடுக்கிற கடன் வந்து பெரிய கடனாக இருக்குன்னா உங்களோட ப்ராஃபிட், அதாவது உங்களோட கனவுகளும் பெருசாக இருக்கணும். அப்போது நீங்கள் பெரிய கடன் எடுக்கிறீங்கன்னா நல்லது. இல்லை உங்கள் எப்படி சொல்கிறது, அந்த ரிஸ்க்கை பொறுத்து கொஞ்சம் சின்ன ரிஸ்க்குனா முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற, அதாவது அசட்ஸ் இருக்கும் உங்ககிட்ட, கோல்டு அந்த மாதிரி, அதை விற்று நீங்கள் வேணான்னா அந்த இதை ரன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அசட்ஸ், அதுக்கப்புறமா தான் கடனுக்கு போகணும். நம்ம கிட்ட இருக்கிறத யூஸ் பண்ணணும் மேக்சிமமாக. அதுக்கப்புறமா தான் நம்ம கிட்ட காசு இல்லைன்ற பட்சத்தில் கடன் வாங்கலாம். வேலை வெட்டிக்கு போனோம்னா ஏதோ ஒரு 10,000 சம்பாதிச்சா சேமிக்கலாம். வேலைக்கே போகலைன்னா அப்புறம் எப்படி நம்ம சேமிக்க முடியும், கடன் வாங்காத இருக்க முடியும்? வேலைக்கு போனா அவன் வண்டியும் கடன் வாங்க வேண்டியது தான் தெரிஞ்சவங்கள்ட்ட. யாரும் கடன் வாங்காதீங்க, உழைச்சி நல்லபடியா சம்பாதிச்சு படிச்சு முன்னேறுங்க. தேவைக்காக கடன் வாங்குறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல முடிஞ்ச வரை கடனை தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? முடிஞ்ச அளவுக்கு கடனை தவிர்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கடனை தவிர்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் கடனை தவிர்க்கிறதா நல்லது. முடிஞ்ச வரையும் நம்ம கடன் வாங்கக்கூடாதுமா, வேற வழி எல்லாம் வாங்கி தானே ஆகணும். வாங்க முடியாம இருக்கிறது நல்லதுன்ற, வேற வழியில் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் போகணும், காசு வேணும், ரெண்டும் வாங்கி தானே ஆகணும். ஆனால் நம்ம மனுஷன் வாழ்க்கை அது செட் ஆகாது. ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும், அதை பார்த்து வாங்கிக்கிறது நல்லது. கடன் சுமை அதிகரிச்சுனாக்கா எல்லாத்துக்குமே சிக்கல் தான். தேவையில்லாமல் அந்த இஎம்ஐ இதெல்லாம் போடுறது ரொம்ப அவசியமற்றதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இஎம்ஐ வாங்குறப்ப எல்லாம் ஈஸியாக வாங்கிடுறாங்க, கட்டுறப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்கிறது நல்லது. நம்ம முடிஞ்ச வரை நம்ம வயசுக்கு ஏதாவது சம்பாதிச்சு சாப்பிட்டு வேண்டியதுதான். கடன் வாங்கினா இப்போ என்ன நிலம் வாங்குறோமா, இடம் வாங்குறோமா, ஒன்றும் இல்லை. நம்ம சாப்பாடு நம்ம குடும்பத்தை பார்க்கறதுக்கு எதை கடன் இல்லாத கஞ்சி குடிச்சாதான் வேலைக்கு ஆகும். உங்க பார்வையில நிம்மதியான வாழ்க்கைக்கு முக்கியம் எது? அதிக சம்பளம் நினைக்கிறீங்களா, இல்ல கடன் இல்லாத வாழ்க்கையா? ரெண்டுமே. கடன் இல்லைன்னே சொர்க்கமா இருப்பேன், சம்பளத்துக்குலாம் வேலை இல்லை, கடன் இல்லைன்னா நிம்மதியா இருப்பேன் போதுன்னு இருக்கு. இதுல கடன் இல்லாம வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? வாழ முடியாது. வாழவே முடியாது. ஆக்சுவலி கஷ்டம் தாங்க. எதனால வாழ முடியாதுன்னு நினைக்கிறீங்க? இதை வாங்கி அதில் போடணும், அதை வாங்கி இதில் போடணும், இப்படிதான் ஓடுது. யார் ஒருத்தங்களுக்கும் முன்னேறதுக்கு
காசுன்றது மிக மிக ஒரு க அத்தியாவசியம். அவங்க கிட்ட அந்த காசு இருந்ததுன்னா அவங்க ஏன் அந்த இடத்துல இருக்க போறாங்க. ஸோ கண்டிப்பா கடன் வரும். இப்போ இருக்க சுச்சுவேஷன் எல்லாம் விலைவாசி அதிகம். எந்த இதனாலும் கடனும் வந்து தான் சேரும். நிறைய வைக்க தோணுது, கடனை வாங்க தோணுது. எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிற மாதிரி தான் இருக்குது. குடும்பத்தை வந்து இருக்கிறத கண்டு வாழ முடியாம தான் கஷ்டத்தில் தான் இருக்குது. மேலும் மேலும் கொஞ்சம் கடனை உடனே வாங்கி தான் நகையை வச்சு இப்படி அப்படியும் போட்டு தான் விரட்டி தான் குழப்பம் ஓடுது. 4 பேர்த்து வருமானம் வந்தால் கூட பத்த மாட்டேங்குது. இப்போ எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாடகைன்னா ஒரு எந்த இதாக இருந்தாலும் காசு தாயா அதிகம்தான். இப்போ மாரிலாம் விலைவாசியெல்லாம் அதிகம் ஏற ஏற எங்களால் மிச்சப்படுத்தவே முடியல. வரவுக்கு செலவுக்கு பத்தவே மாட்டேங்குதாப்பா. பிள்ளைங்கள்லாம் எப்படி கட்டி கொடுக்கறது? ஒரு பொம்பளை பிள்ளை, எனக்கு 3 பொம்பளை பிள்ளை. பிள்ளைங்கள கட்டி கொடுக்கணும். கடன் வாங்கி தான் கட்டி கொடுக்குறேன் நான். கஷ்டப்பட்டு புருஷன் நானும் உழைச்சாலும் பத்த மாட்டேங்குது. பிள்ளைங்களும் வேலைக்கு போனாலும் அதுங்களுக்கு மேலும் மேலும் கடன் வாங்கி தாப்பா கல்யாணம் பண்ணுறோம். ரொம்ப கஷ்டம்தான் இருக்குது. எந்த ஒரு இதுலேயும் குடும்பத்தில் எல்லா குடும்பத்துலேயும் அப்படிதான். மிச்சம் ஒன்றும் இல்லை. நல்லா ஒரு உத்தியோகத்தில் இருந்து அவங்கெல்லாம் 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடன் காசு கம்மியாக இருக்கும். எங்களுக்கெல்லாம் அன்னாடம் வியாபாரிங்களுக்கெல்லாம் கடன் தாப்பா இருக்குது. இப்போ இருக்கிறதுல எல்லாமே கடனில் தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு மட்டும் இல்லை, காலகாலமாக கடன்கிறது இருக்குது. பண்டைய காலத்துலேருந்தே இருக்கிறது. அப்போ வேற மாதிரி இருந்தது. இப்போ வந்து இலகுவாக தெரியுது ஒழிஞ்சு இது பெரிய சுமை. அது தெரியாமலே ரொம்ப பேர் அதை வாங்குறாங்க. 12,000 ரூபாய்க்கு வாங்குற பொருளை 18,000 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. அவங்களுக்கு இஎம்ஐ கட்டுறதுனால அது சுலபமாக தெரியுது. அதே ரெடி கேஷ் கொடுத்து வாங்கினா அவங்களுக்கு 12,000 அந்த பொருள் கிடைச்சிரும். 18,000ங்கிறது 6,000 ரூபா போகுதுங்கிறது தெரியல. எல்லாமே ஈஸியாக இருக்குது. மாதம் 1,000 ரூபா கட்டுறோம், 6,000 கட்டுறாங்க. அவ்வளோ. கடனை வாங்காதீங்க. அந்த கடனுக்கு பின்னாடி ஒரு உயிர் கொல்லப்படும். கடனுக்கு முன்னாடி உயிர் கொள்ளணும். தன்னுடைய வேலைக்கு என்ன சம்பாதிக்க முடியுமோ, அந்த சம்பாதியில் என்ன செலவு பண்ண முடியுமோ அதை மட்டும் எடுத்து செலவு பண்ணால் போதும். அங்கே போய் கடன் வாங்கி அந்த கடனுக்காக அடமானம் வச்சு, அடமானம் வைக்கிறது இல்லாமல் தான் குழந்தைங்கள பிள்ளைங்களை அடமானம் வைத்து உயிர் விடுவதை தமிழகம் ஏற்றுக்காது. தமிழ் மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் வந்து ஃபஸ்ட்டு ஆசையை காட்டி கொடுத்துட்றான். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவன் போடுறது தான் காசாக இருக்குது. இப்போ இதில் லோன் வாங்கிட்டோம் அப்படின்னா அவன் வந்து சொல்கிறது ஒரு ரேட்டாக இருக்குது, போடுறது ஒரு ரேட்டாக இருக்குது. 1 ரூபா வட்டி 1.5 வட்டிங்கிற, அப்புறம் பார்த்தா 2.25 ரூபா வட்டி 3 ரூபா வட்டிங்க. இப்போ எனக்கு வந்து இஎம்ஐயில் எனக்கு வந்து இன்னொரு 16 ட்ரெயின் மார்க் இல்லை. இப்போ தொடர்ந்து அடுத்தடுத்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மாற்றி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எனக்கு தேவை 5 லட்ச ரூபா தேவை நான் கேட்குறேன். அவன் உனக்கு 1.30 1.51 தான் வந்திருக்கு அப்படிங்கிறான். அதுக்கு எவ்வளோ கட்டணும்? மாதம் 12,000 ரூபா கட்டணுங்கிறான், 11,000 ரூபா.